வணக்கம். இன்று நம்மிடையே செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் முனைவர் சு. மாதவன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் கல்வித்துறையில் சுமார் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார்கள். வெள்ளி விழாவை நிறைவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய இந்த இணைய வாயிலாக அவர்களுடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் கல்வித்துறையில் 25 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கீங்க. முதல்ல ஆமாங்கய்யா. உங்களுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கிறேன். இப்போ உங்களை பற்றி உள்ள குறிப்புகளை சொல்லுங்க. நான் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம். நான் பிறந்த போது தஞ்சாவூர் மாவட்டமா இருந்தேன். தஞ்சாவூர் மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் சிறுகாசாவையல் கள்ளக்காத்தான்கிற கிராமத்துல 21/1/1969 அன்று திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திருமதி ஆ பொட்டு அவர்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தேங்கய்யா. அங்கு பிறந்து அங்கிருந்து பள்ளி கல்வி தொடங்கி பக்கத்து ஊர்களிலே 2-3 ஊர்களிலே 4 ஊர்களிலே 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சு 5வது ஊராக தஞ்சாவூருக்கு பட்டப்படிப்பு வந்து தஞ்சாவூர்லேயே எல்லா கல்விகளையும் பெற்று தஞ்சாவூர்லேயே பணிகளையும் பெற்று அரசு பணிக்கு 2007 தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றிலிருந்து அரசு பணியில் தமிழ் விரிவுரையாளராக, பின்னர் உதவி பேராசிரியராக, தமிழ் உதவி பேராசிரியராக, இன்றும் தமிழ் உதவி பேராசிரியராக, தமிழ் துறை தலைவராக, அண்மையில ஓராண்டு 4 மாதங்களாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில முதல்வர் முழு கூடுதல் பொறுப்பு என்கிற நிலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய 80வது விடுதலை நாள். இந்த 80வது விடுதலை நாள் விழாவில் இந்தியர்கள் அனைவருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குன்றனுடைய கோட்பாட்டை நோக்கிய இந்திய பயணத்தில் நாம் அனைவரும் இணைந்து இயங்குவோம் என்று நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டேன். மிக்க நன்றி ஐயா. இப்போ நீங்கள் இப்போ தமிழ் பேராசிரியராக இருக்கீங்க. இப்போ பேராசிரியர் முதல்வர் ஆகிருக்கீங்க. முதல்வர் கூடுதல் பொறுப்பு வைக்கிறீங்க. இன்னும் நிரந்தர முதல்வர் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த தமிழ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ் எடுப்பதற்கு காரணம் நான் பள்ளி கல்வியில படிக்கிற காலகட்டத்துல 9ஆம் வகுப்பு படிக்கிற போது, நான் 9ஆம் வகுப்பு சுப்பிரமணியபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில அரசு மேல்நிலைப் பள்ளியில 9, 10 படிச்சேங்கய்யா. அப்படி அங்க படித்துக் கொண்டிருக்கிற போது 9ஆம் வகுப்பு காலத்துல என்னுடைய வகுப்பு தோழன் ஒருவன் கணேசன் அப்படின்னு, அவன் நான் மிகுந்த நட்போடு இருந்து அந்த நட்பு ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்ட போது, 2 பேரும் பிரிந்த போது, அவனுக்காக சும்மா வார்த்தை அளவுல ஒரு புலம்பல் நிலையில சொற்றொடர்களை வச்சு அன்பா நண்பா உன்னை மறக்க முடியுமான்னு அப்படின்னு எழுதுறதா எனக்கு நினைவு. அதுதான் என்னுடைய உணர்வை வடிகாலாக வைத்து கவிதைக்குள் நுழைவதற்காக அல்லது உணர்வை பதிவு செய்வதற்கான ஒரு படைப்பாக்க முயற்சியில ஈடுபட்ட ஒரு காலம். அதே காலகட்டத்துல அங்கிருந்த தமிழாசிரியர் மூலமா நாடகங்கள்ல 2 ஆண்டுகள்லயே நடித்தேன். குமணவள்ளல் நாடகத்துல பெருஞ்சி திறனாராக புலவராக அப்பொழுது நடித்தேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த தமிழ் உணர்வு கவிதை இயல்பும் ஒரு 10ஆம் வகுப்பு காலகட்டத்துல திரைப்பட பாடலாசிரியரான நம்ம ஆயிரலாம் போல இருக்கு என்று எனக்குள்ளே ஒரு கற்பனையும் கற்பிதமுமாக எனக்கு ஒரு ஊக்கமாக அது இருந்தது. அப்ப துணிந்து நில் அப்படின்னு ஒரு திரைக்கதையை என்னுடைய குறிப்பேட்டில நான் எழுதினேன். அதுல இடையில பாடல்களையும் நானே எழுதினேன். அதெல்லாம் வைத்திருந்த போது அதை எழுதி வச்சிருந்த அந்த காலகட்டத்துல 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறாமல் போயிட்டேன். கணிதத்துல தேர்ச்சி பெறல.
நான் தேர்ச்சி பெறலைங்கிறத பத்தி எல்லா உறவினர்கள் மத்தியிலையும், உறவினர்கள் எல்லாம் படித்தவர்கள், எல்லாருமே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் நிலையில, ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு பள்ளி ஆசிரியர், நம்ம பொறியாளர், மருத்துவர். எங்க சொந்த பெரியப்பா மகனே அப்பவே நான் பிறந்து சிறுவனாக இருக்கிற காலகட்டத்திலே அவர் எம்பிபிஎஸ் எம்டி, அந்நியார் எம்பிபிஎஸ், இப்படி ஒரு சுற்று வட்டம், உறவினர் வட்டம் எல்லாமே நன்றாக படித்து பணியில, அரசு பணியில இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற அந்த காலகட்டத்துல 10ஆம் வகுப்புல தோல்வி அடைந்ததுனால மிகப்பெரிய அவமானப்படுத்தப்படுதலுக்கு ஆளானேன். நிறைய அப்ப ஏதாவது ஒரு சும்மா கல்யாண காட்சி எங்கேயாவது போனா அப்படின்னு சொன்னா, என்னப்பா படிக்கிறேன்பாங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிட்டியா அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லுவேன். ஐயோ 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிட்டேன்னு நீ என்ன பண்ண போற, அவ்வளவுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள காயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல எங்க தாய்மாமே தலைமை ஆசிரியர், பள்ளி தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப எங்க அப்பா அம்மா வந்து பையன் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிட்டாங்க இதை பத்தி பேசும்போது, என்ன பண்றான் ஏது பண்றான்னா இந்த மாதிரி ரொம்ப எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி எங்க அம்மா சொல்ல, எங்க அம்மா படிக்காதவங்க, ஆனா இது மாதிரிலாம் கவிதை இதெல்லாம் கிறுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா படிப்பே வராது அப்படின்னு எங்க மாமா சொல்ல, உடனே அந்த நோட் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. அது அப்படி ஒண்ணு நடந்தது. அதற்கு பிறகு அந்த 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகி குறைந்த மதிப்பெண் எடுத்ததுனால நான் வேற ஒரு அந்த மாதிரி அதே பள்ளியில 11 12 படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அது ரொம்ப நிறைய பாப்புலரான ஒரு பள்ளி தான், அரசு பள்ளியா இருந்தா கூட. எனவே எனக்கு இப்ப 11 12க்கு அங்க இடம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் இப்ப சயின்ஸ் குரூப் படிச்சா டிபார்ம் படிக்கலாம்னு எங்க அண்ணன் டாக்டர் சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்காக சயின்ஸ் குரூப் சேரலாம்னு சொல்லிட்டு அப்பைக்கு போய் புதிதாக உருவான ஒரு பள்ளியில, அரசு மேல்நிலைப் பள்ளி பெருமகளூர், அது தஞ்சாவூர் மாவட்டத்துல, தஞ்சாவூர் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் இணைகிற அந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த ஊர்ல போய் 11 12 சேர்ந்தேன். அங்க என்னோட ஒரு தமிழையா மூத்தா இலக்குவன் அப்படின்னு ஒரு தமிழையா வந்தாங்க. அவருக்கு நான் ஒரு தொண்டனாக அவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறது, அப்படி அவரு ஜெயங்கொண்ட பக்கத்துல இருந்து வந்திருந்தாரு, உடையார்பாளையா, அங்க வந்து தங்கியிருந்தாரு வீடு பள்ளியில. அப்ப அவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு கொடுக்குறது என்னுடைய பணியாக தொடர்ந்து செஞ்சேன். காலை மதியம் இரவு 3 வேளையும் நான் தான் எடுத்துக்குவேன். பக்கத்துல விடுதியில தங்கியிருந்தேன். அவரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவரு கூட இலக்கியம் பேசுவாரு, கவிதை சொல்லுவாரு, தமிழுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லுவாரு. நான் அப்படி கவிதை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு வந்து, ஐயா நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 11ஆம் வகுப்புல சொன்னேன். அப்போ அவரு வழிகாட்டினாரு. தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து கரந்தை தமிழ் சங்கத்துக்கு போய் அங்க கல்லூரியில புலவர் பட்டம் பீலிட் இருக்கு, அங்க போய் சேரு. அப்படியே பீலிட் முடிச்ச உடனே ஒரு எம்ஏ படி, எம்ஏ முடிச்ச உடனே ஒரு எம்ஃபில் முடி, எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி முடிச்சுட்டேன்னா நீ எதிர்காலத்துல ஒரு கல்லூரி பேராசிரியரா ஆயிடுவ, காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிடுவ அப்படின்னு சொன்னாரு. அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையிலேயே என்னுடைய பயணத்தை நான் வந்து பிறகு செதுக்கி வைத்துக் கொண்டேன். ஏன்னா எனக்கு வேற அறிவியல்லையோ ஒரு டிபார்மோ பிபார்மோ அது மாதிரி படிக்கிறதுக்காக ஒரு விருப்பம் இல்லாம இருந்தது. எனவே நான் இந்த பகுதிக்குள்ள பயணப்பட்டேன். அந்த பயணம் அவர் போட்டு கொடுத்த பாதையிலேயே வந்து இன்றைக்கு சரியான ஒரு இடத்துல நல்ல நிலையில ஒரு முக்கியமான ஆய்வாளர், பௌத்த ஆய்வாளர்கள், சமண ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான ஆய்வாளராகவும், ஒரு ஓரளவுக்கு நல்ல கல்வி பணியை மன நிறைவாக செய்திருக்கக்கூடிய ஒரு கல்வியாளராகவும் ஆற்றிக்கிட்டு இருக்கேன். இதான் என்னுடைய பயணம். சிறப்பு. இப்போ வந்து குடியரசுத் தலைவரோட விருது வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த விருது எந்த எதற்காண்டி கொடுத்தாங்க, அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க. அந்த விருதுக்கு முன்னே இன்னொரு தமிழையாவையும் நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கேன். அடிப்படையில எனக்கு பிறகுதான் தமிழ் படிக்கணும் ஆர்வம் எனக்கு வந்து 11 12க்கு பிறகு வந்திருந்தா கூட, 10 9 10 11 12 தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்திருந்தா கூட, எனக்கு 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்பு பிள்ளை அப்படின்னு ஒரு தமிழை இருந்தாங்க. அவர் வந்து பிழையின்றி தமிழ் எழுத ஒற்றுப்பிழைனா வந்து அரை மதிப்பெண் குறைப்பாரு, மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்தெல்லாம் போச்சுன்னா 1 மதிப்பெண் குறைப்பாரு, அரைப்புள்ளி காற்புள்ளி அதுக்கெல்லாம் வந்து அரை மதிப்பெண் குறைப்பாரு. அப்படியே அவர் தொடர்ந்து பயிற்சி கொடுத்ததுனால ஒரு 5ல இருந்து 8 வரைக்கும் பிழையின்றி தமிழ் எழுத பெரும்பாலும் நல்லா கற்றுக்கொண்டேன்.
அது என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வுல அது வெளிப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். இன்று வரைக்கும் அது பயன்படுகிறதுங்கிறது அந்த அடிப்படை தமிழ் இலக்கண பயிற்சி, வாக்கிய பயிற்சி என்பதெல்லாம் அப்புப்பிள்ளை ஐயா கொடுத்தது. வழிகாட்டல் இலக்குவான் ஐயா கொடுத்தது. அதோட நான் இங்க பிலிட் கரந்தையில படிச்சுட்டு எம்ஏ கூடியில படிச்சுட்டு தமிழ் பல்கலைக்கழகத்துல போய் எம்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அப்படி எம்பில் பண்ண போகும்போது முனைவர் வள்ளிநாயகம்னு உதவி பதிவாளராக இருந்தாங்க. இங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல முக்கியமான பணியாற்றிட்டு அவருடைய வழிகாட்டல முனைவர் குளத்தூரான் தத்துவ மையத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர் நெறியாளரை கேட்டு அவர்கிட்ட படிக்கலாம்னு சொல்லி அவர் வழிகாட்டி அனுப்பி வச்சாரு. அவரை போய் பார்த்தேன். தமிழ் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. தமிழ் புது கவிதைகளின் தத்துவங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு ஆர்வமா, புது கவிதையில ஒரு ஆர்வம் வந்ததுனால அப்படி சொன்னேன். அவர் சொன்னாரு, சரி புது கவிதையில தத்துவங்கள் பண்ணலாம், தத்துவம்னா ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணுவீங்க, குறிப்பா எந்த தத்துவமாவது நீங்க புலமை பெற்றவரா பிற்காலத்தில் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயாராகணும் என்று சொல்லி எனக்கு அவர் தான் தமிழ் அறை இலக்கியங்களில் பௌத்தம் என்று எம்பில்ல தலைப்பு கொடுத்தாரு. அதை நான் ஆய்வு செஞ்சேன். அந்த ஆய்வுக்கு எனக்கு இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ICHR நிறுவனத்துல 1994-95 மாதம் 1800 ரூபாய், ஆண்டுக்கு 5000 ரூபாய் கண்டிஜென்சி என்கிற அடிப்படையில எனக்கு கிடைத்தது. அதை வைத்து நான் எம்பில் முடிச்சேன். அதை தொடர்ந்து பௌத்தம் ஓரளவுக்கு தான் அது கத்துக்கிட்டேன் எம்பில் காலகட்டத்தில். ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான நூல்களே இப்ப தமிழ் நூல்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகம் இல்லை. ஒரே ஒரு தம்மபதா பிக்கு சோமானந்தா என்று இலங்கை பிக்கு அவரு எழுதிய ஒரு நூல் மட்டும் தான் கிடைச்சது. அதை தவிர வேற எதுவும் கிடைக்கல. அது கூட எம்பில் முடிச்சதுக்கு பிறகுதான் கிடைச்சதுன்னு சொல்லணும். அப்படியே அதை தொடர்ந்து நான் என்னுடைய ஆய்வுகள் பண்ணேன். PhDக்கு எனக்கு தமிழ் அறை இலக்கியங்களும் பௌத்தமும் பௌத்த சமண அறங்களும், தமிழ் அறை இலக்கியங்களும் பௌத்த சமண அறங்களும் என்று ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்தாரு. தமிழ் அறை இலக்கியங்கள்ங்கிறது 14 கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 11 அறநூல்களை குறிக்கும் என்று அவர் வரையறுத்து சொன்னாரு. அறை இலக்கியங்கள் தான் சொல்லணும், நீதி இலக்கியங்கள் சொல்லக்கூடாது. அதை பற்றிய பின்னர் ஆய்வுகள்ல படிக்கும்போது திருக்குறள் நீதி இலக்கியம் எழுதிய காத்தா திருநாவுக்கரசு ஐயாவுடைய நூல்ல நீதி என்பது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ்ல இடம்பெறுது, அதற்கு முன்பு இருக்கிறது எல்லாம் நம்ம அறம் என்கிற சொல்லுதான், சமஸ்கிருத வருகைக்கு பிறகுதான் நீதி என்கிற சொல்லலாம் புதுசாக நமக்கு வருது. நீதி என்பது முழுமையான அறம் என்கிற சொல்லை முழுமையாக தழுவாது என்கிற ஆய்வுகள் எல்லாம் செய்து அதுல தமிழ் அறை இலக்கியங்களும் பௌத்தத்தையும் சமணத்தையும் ஒப்பிட்டு அதனுடைய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் தனித்து சிறப்பியல்கள் அப்படி ஆய்வு செய்து என்னுடைய ஆய்வை மிக சிறப்பாக முடிச்சேன். அந்த ஆய்வுக்கு எனக்கு முனைவு பட்டம் கிடைச்சது. அதுக்கு புறத்தேர்வாளராக மதுரை பல்கலைக்கழக பேராசிரியராகவும் பின்னர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக பிறகு வந்த அந்த காலகட்டத்தில் மதுரை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்த முனைவர் திருமலை ஐயா புறத்தேர்வாளராக நடத்தி நிறைவா அவர் சொல்லும் போது ஆய்வாளர் இதுல எவ்வளவு செறிவா ஆய்வு செஞ்சிருக்காருங்கிறது அவருடைய எடுத்துரைப்பிலிருந்து தெரியுது. நெறியாளரையோ வேற எதையுமோ பார்க்காமல் அவருடைய தயாரிப்பிலிருந்து தானாக உரையாடக்கூடிய, பேசக்கூடிய, எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. ஆய்வை சிறப்பா மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு பாராட்டு சொன்னாரு. அதற்காக நான் ஏறத்தாழ உணவு, உறக்கம், ஓய்வு அப்படியெல்லாம் காலகட்டத்தை கழிச்சிட்டோம்னா ஒரு 5 ஆண்டுகள் முழுமையாக அதற்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்ப 95 தொடங்கி நான் 2005 தான் அதை முடிக்கிறேன். ஏறத்தாழ 10 ஆண்டுகள். ஆனால் 5 ஆண்டுகள் முழுமையாக உழைச்சிருப்பேன். அந்த 5 ஆண்டுகளும் இந்த 10 ஆண்டுகள் கால நீட்டிச்சதுனால ஏற்பட்ட முதிர்ச்சி, வயது முதிர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி, படிச்சதனுடைய ஊழல் என்பதெல்லாம் சேர்ந்து அது ஒரு செம்மையான ஒரு ஆய்வேடாக வந்தது. அந்த ஆய்வேட்டை 2008 நூலாக வெளியிடுவதற்காக தமிழ்நாடு அரசு, அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. கலை இலக்கிய மேம்பாட்டு திட்டம் என்று ஒன்று. ஒரு 10 ஆதி திராவிட எழுத்தாளர்களுக்கும் ஒரு ஆதிராவிடர் அல்லாத எழுத்தாளருக்கும் அவருடைய நூல்களை வெளியிட 20,000 ரூபாய் கொடுப்பது என்ற ஒரு திட்டம்.
அதுக்கு விண்ணப்பித்திருந்தேன். அந்த என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வோட 20,000 வெளியிட முடியாது. ஆனா அந்த பரிசு எனக்கு கிடைச்சது. 20,000 வைத்துக் கொண்டு தஞ்சாவூர்ல ஒரு ஒரு வீடு இடம் இருந்தது. அதை அடமானமா வச்சு ஒரு 1,4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நூலை வெளியிட்டேன். அந்த நூல் வெளியிட்டதற்கு பிறகு அந்த நூல் வெளியிட்ட அந்த காலகட்டத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இளம் தமிழ் அறிஞர் விருது, குரல் பீட விருது, தொல்காப்பியர் விருது என்று அறிஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் 2வது அணி செகண்ட் பேட்சுக்கு விளம்பரம் கொடுத்திருந்தார்கள் 2008-09க்கு. அந்த 2008-09க்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அதன் வாயிலாக 5 இளம் தமிழறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் 4 இளம் தமிழறிஞர்கள் தான் தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுத்து அந்த 4 ஒருவராக என்னுடைய இந்த நூலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முனைவர் பட்டம் பெற்ற அதே ஆய்வேடே நூலானதற்கு பிறகு நூல் என்கிற தகுதிக்காக அது செவ்விலக்கிய பகுதிகளை 11 அரை இலக்கியங்கள் 41 செவ்விலக்கிய நூல்களில் இந்த 18 நூல்களும் 17 இருக்கு. அதுல இந்த 11 நூல்களை செவ்வியல் நூல்களை ஆய்வு செய்து அதை செவ்வியலான பௌத்த சமண அரபியல் தத்துவ பின்னணி மெய்யியல் பின்னணியில ஆய்வு செய்ததற்காக எனக்கு இளம் தமிழ் அறிஞர் விருது 1 லட்சம் ரூபாய் விருது கிடைத்தது. குடியரசுத் தலைவர் அன்றைக்கு மேலகு மாட்சிமை பொருந்திய பிரணாப் முகர்ஜி ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த விருது எனக்கு கிடைத்தது. அதை தொடர்ந்து நான் ஆய்வு செய்து கொண்டே தொடர்ந்து இருக்கிறேன். அது பெரிய ஊக்கமாக எனக்கு இருக்கு. சிறப்பு. அதாவது தமிழ் மொழியில ரொம்ப சிறப்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு பெருமை சேர்த்திருக்கீங்க. இப்ப நீங்க மொத்தம் இது வரைக்கும் எத்தனை நூல்களை எழுதியிருக்கீங்க? நான் 19 நூல்கள் எழுதியிருக்கேன். 19 நூல்கள், சிறிதும் பெரிதுமாக. பெரிய பெரிய நூல்கள் ஒரு 8-10 நூல்கள், மீதி 9 நூல்கள் சிறு சிறு வெளியீடுகள் தான். இதுல இந்த நூல்கள்ல எதுவும் பாடத்திட்டத்துல எதுவும் இருக்கா? அப்படி பாடத்திட்டத்துக்கு ஏற்ப ஒரு 2 நூல்கள் எழுதியிருக்கேன். இப்ப தமிழ்நாடு அரசு சென்னை பல்கலைக்கழகத்திலையும் மொத்த மாநில முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறது 2023 இருந்து. அதற்கான தமிழ் இலக்கிய வரலாறு என்கிற பாடத்தை முதல் பருவத்துக்கும் 2ஆம் பருவத்துக்கும் சேர்த்து அதுல எழுதியிருக்கேன். குறிப்பாக பல்லினம் மிகும் இடங்கள் மிகாய இடங்கள் என்பதற்கான ஒரு புதிய நோக்கிலான வடிவமைப்பில் நான் அந்த இலக்கண பகுதியை எழுதியிருக்கேன். செயல்முறை பயிற்சியோடு மாணவர்கள் பிழையின்றி வல்லினம் மிகும் இடங்களையும் மிகாய இடங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் ஏற்ற வகையில தானாகவே பயிற்சி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு அட்டவணை வடிவத்தில் அதை தயார் செய்திருக்கிறேன். அது உள்ளிட்ட மற்ற அந்த இலக்கிய வரலாற்று பகுதியில் உங்களுக்கு வெறும் பட்டப்படிப்புக்கு மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுகிற வகையில தயாரித்திருக்கேன். அது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் மூலமாக 2 பதிப்புகளை கண்டு மாணவர்களிடம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பாடத்திட்டத்தை பொறுத்தவரை. இப்ப நீங்க வெளிநாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருக்கீங்க? வெளிநாடுகளுக்கு எங்க செல்லலைங்க. வெளிநாடுகளுக்கு செல்ல வெளி மாநிலம் அல்லது நமக்கு யூனியன் பிரதேசமாக இருக்கிற அந்தமானுக்கு கடந்த ஆண்டு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்திற்காக போயிருந்தேன். அங்க 2 மிக முக்கியமான கட்டுரைகளை வழங்கிட்டு வந்தேன். சரிங்க. இப்ப நீங்க இந்திய அளவுல எத்தனை சர்வதேச கருத்தரங்கு அந்த மாதிரி பங்கேற்ற அனுபவம் இருக்கா? நான் ஒரு தேசிய கருத்தரங்கத்தையும் ஒரு பன்னாட்டு கருத்தாடலையும் நான் நடத்திருக்கேன். ஒன்று தமிழ் காப்பியங்களில் உயர் சிந்தனைகள் அப்படின்னு அந்த கொரோனா காலகட்டத்துல பெருங்காப்பியங்கள் சிறுகாப்பியங்கள் அந்த 10 காப்பியங்களுக்கும் 10 நாள் 2 பேரை வைத்து பேச வைத்து ஒருங்கிணைத்து அந்த ஒரு கருத்தரங்கத்தை இணைய வழி பன்னாட்டு கருத்தாடல் ஒன்று நடத்திக்கலாம். அது பன்னாட்டு கருத்தாடல். தஞ்சாவூர் பாரத அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில் படிச்ச வேலை பார்க்கும் போது அங்கு தமிழ் புது கவிதைகளின் பன்முக பரிமாணங்கள்
என்கிற தலைப்புல கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய முயற்சியில நடந்த தேசிய கருத்தரங்கத்துல தொகுக்கப்பட்ட 3 தொகுப்புகளுக்கு முதன்மை பதிப்பாசிரியராக இருந்து முழுமையாக அந்த நூல்களை வெளியிடுவதற்கு நான் உழைத்திருக்கேன். அது அந்த தொகுப்பு நூல்களாக அது வந்திருக்கு. அதுல சந்தோஷம். ஒரு முக்கியமான தமிழ் புது கவிதைகளில் திணை வாழ்வியல் அப்படின்னு ஒரு கட்டுரையை கூட புதிய நோக்கில் நான் எழுதினேன். சந்தோஷம். இப்போ வந்து நீங்க வந்து கல்லூரி முதல்வராக இருக்கீங்க. இப்போ ஆமாங்க. வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வமாக வர்றாங்களா? அது இப்போ உள்ள தமிழ் அந்த படிக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு? அதை பற்றி உள்ள வரங்க. ஆஹ் ஒரு 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 15 ஆண்டுகளுக்கு முந்தி அல்லது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தி வரைக்கும் இருந்த மாணவர்கள்ட்ட நேரடியாக படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இப்ப குறைச்சிருக்கு. அதுக்கு காரணம் செல்பேசி, புலனம், இணையம் இதெல்லாம் நேரடியாக நம்மளே கத்துக்கலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம், இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. ஆசிரியர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பாங்கு குறைந்திருக்கு. அப்படியும் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகுப்புக்கு 1-2 மாணவர்கள், ரொம்ப அரிதாக அத்திப்பூத்தது மாதிரியான மாணவர்கள் ஆசிரியர்களிடம் வழி கேட்டு அல்லது ஆலோசனை பெற்று படிப்பது என்பது இருக்கு. எங்க கல்லூரியில வந்து போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயாரிக்கிற விதத்துல விக்கிபீடியாவில் நாள்தோறும் மாணவர்களை வந்து எல்லா மாணவர்களையும் நாள்தோறும் விக்கிபீடியாவிலிருந்து பொது அறிவு களஞ்சியம், தமிழ் அறிவு களஞ்சியம் என்று ஒவ்வொரு நாளினுடைய இணைப்பிலிருந்து தொகுக்க சொல்லி எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரியான முயற்சிகள்ல கணிசமான மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கிறார்கள். கல்வி சார்ந்துங்கிறது படிச்சு எழுதிட்டா பாஸ் ஆயிடலாங்கிற அந்த ஒரு 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 என்ன சொல்றது மெத்தனமான போக்கு அல்லது ஒரு அப்படியான ஒரு போக்கு இருக்கு. எதையாவது எழுதி தேர்ச்சி பெறலாங்கிறது, அப்படி எதையாவது எழுதி தேர்ச்சி பெறலாங்கிற நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது பேராசிரியர்கள் தாங்கிறது என்னுடைய நீண்ட நாள் குற்றச்சாட்டு. நானும் பேராசிரியராக இருந்த போதிலும் நான் வந்து வெளிப்படையாக அதை நான் பல காலங்களில் நான் சொல்லி வருகிறேன். ஒழுங்காக அதை மதிப்பீடு செய்வதில்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. ஆசிரியர்கள் மிக சரியாக மதிப்பீடு செய்கிற போது படிக்காத மாணவர்கள் படித்து தேர்வு எழுத வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு ஆளாக நேரிடும். படிக்காமலே தேர்ச்சி பெறுகிறோம் என்கிற ஒரு நிலை வருகிற போது எதையாவது எழுதி தேர்ச்சி பெறலாங்கிற ஒரு நிலை உருவாகிறது. அதற்கு மாணவர்கள் காரணம் இல்லை, ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை. சரிங்க. இப்போ உள்ள தமிழக அரசு உயர்கல்வித்துறைக்கு எந்த வகையில் உள்ள முக்கியத்துவம் வழங்கிக்கிட்டு இருக்கு? அதனுடைய நிலைமை என்ன? அதை பற்றி இன்றைய உயர்கல்வி துறையும் நிறைய நல்ல முன்னெடுப்புகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் கல்வித்துறைக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது அது உயர்கல்வித்துறைக்கும் சரி இப்ப பள்ளி கல்வித்துறைக்கும் சரி இரண்டுக்கும் கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பது என்பது கல்வியாளர்கள் மத்தியில வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நிதியை குறைத்ததற்கு பிறகு செயல் திட்டங்களை மிக சிறப்பாக நடத்துவது சிரமமாக இருக்கும் என்பது கல்வியாளர்களுடைய கருத்து. அந்த வகையில் என்னுடைய கருத்தும் அதுதான். கல்விக்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தேவையாக. ஏன்னா சமூகத்தின் அடித்தளம், சமூக மறுமலர்ச்சிக்கான அடித்தளம், சமூக விடுதலையின் அடித்தளம், அது அடித்தட்டு மக்கள் விடுதலையாக இருந்தாலும் சரி, பெண்களின் விடுதலையாக இருந்தாலும் சரி, வறுமைக்குட்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்குமான ஒரு விடுதலையை கொடுப்பது கல்விதான். எனவே கல்விக்கான நிதியை அதிகப்படுத்துகிற அரசுதான் ஒரு சிறந்த முன்னோடி அரசாகவும் சமூக நீதி அரசாகவும் திகழ முடியும். இந்த செய்தி, இந்த கவனம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்று சேர்ந்தால் அவர் செய்வார் என்பது தெரிகிறது. அதனால் பல்வேறு வகைகளில் அவர் தனிப்பட்ட அந்த முயற்சியில சீர்திருத்தங்களையும் ஒரு செம்மைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அந்த வகையில கல்வித்துறையிலையும் அவர் கவனம் செலுத்துவதற்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் அவரிடம் சென்று சேர வேண்டும். இதை கேட்பவர்களோ அல்லது யாரேனும் முதலமைச்சருக்கு நெருக்கமான மட்டத்தில் இருப்பவர்களை இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா. இப்போ வந்து நிறைவா வந்து நீங்க வந்து இப்போ சொல்ல விரும்புவது என்ன? இன்றைய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது, மாணவர்கள் வந்து கல்வியின் மீதான ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான சூழல் வகுப்பறைகளிலும் உருவாக்கப்பட வேண்டும்.
மாணவர்கள் அந்த காலகட்டம் போல இல்லை என்பது மாணவர்கள் மீதான குறை அல்ல. ஏனென்றால் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு, கணினி வளர்ச்சிக்கு, இணைய வளர்ச்சிக்கு ஏற்ப அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அந்த இணைய வழியை, செல்பேசி வழியாக பயில்வதை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வெறுமனே ரீல்ஸ் பார்க்கவும் மற்றதை நேரத்தை வீணடிப்பதற்குமான ஒரு பயன்பாடு இல்லாமல் ஏதோ குறைந்த நேரம் பொழுதுபோக்கினால் கூட அதிக நேரம் அது அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்கிற வகையில் மாணவர்களை உருவாக்க வேண்டியது. வகுப்பறைகளுக்கு அப்பாற்பட்டு செல்பேசிக்குள்ளிருந்து மீட்டெடுத்து செல்பேசிக்குள்ளேயே அவர்களை வளமான ஒரு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. செல்பேசியிலிருந்து மீட்க வேண்டும் என்பது அவர்கள் அந்த சமூக ஊடகங்கள ரீல்ஸ் போன்ற தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவு பண்ணுவதிலிருந்து இணைய வழியாக கிடைக்கக்கூடிய ஏராளமான அறிவு செல்வத்தை தானே திரட்டிக் கொள்கிற செல்ஃப் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரேஷன் இது. அந்த செல்ஃப் லேர்னிங் என்பது அவர்களிடம் இயல்பாக இருக்கிறது. எதை கேட்டாலும் உடனே கூகுள் அசிஸ்டன்ட்ல போய் கேட்பது என்பது இருக்கிறது. இப்ப நாமெல்லாம் படித்த காலகட்டத்தில் ஆசிரியரை விட்டால் வேற ஒன்றுமே நமக்கு சோர்ஸ் இல்லை. ஒன்லி ஒன் சோர்ஸ் இஸ் டீச்சர். ஆசிரியர் மட்டும் தான் சோர்ஸ். அவர் நடத்துற பாடம் தான், பாட புத்தகம் தான். அதை தாண்டி நூலகத்துக்கு போனால்தான் உண்டு. நூலகம் எல்லாம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இல்லை. அப்படியான வழமையான ஒரு பயிற்சி எல்லோருக்கும் அது கிடைக்காத ஒரு சூழலும் இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. செல்லிலேயே, இணையத்திலேயே ஒரு ஆசிரியர் இல்ல, 1000 ஆசிரியர்கள், லட்சக்கணக்கான ஆசிரியர்கள், ஏராளமான மாடுலாக்கள், பாடத்திட்டங்கள், பிடிஎஃப்கள், நூல்களுடைய பிடிஎஃப், விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய தகவல்கள், இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய பாட பயிற்சி மாடுலாக்கள், அப்படி ஏராளமாக ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் நிறைய செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியில, இணையவழி புரட்சியில அதை நிறைய ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் வளர்ந்து வருகிற இளம் தலைமுறையினருமே நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். பிழை திருத்தி எல்லாம் கூட வந்திருக்கும். எனவே இந்த இணையதள பயன்பாட்டை மாணவர்கள் மிக கவனமாக பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை அவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற அதே நேரத்தில் அந்த தானே கற்றல், செல்ஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ அவர்களுக்கு அந்த ஒரு சுவைக்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். ஒரு ரீல்ஸ் பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு சுவையை அதுல அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ எதிலுமே ஒரு சுவை இருந்தால்தான் அதுல நம்ம ஈடுபடுவோம். எனவே அந்த சுவையை, அந்த சுவைத்தலை, அந்த சுவையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அவர்கள் சுவையை உணர வேண்டும். அந்த சுவையை நோக்கி அவர்கள் ஒரு தேனீக்கள் போல அந்த இணையத்துக்குள் உலாவி தானே கற்றுக்கொண்டு அவர்களுடைய அறிவாற்றலை, மேதமையை, படைப்பாற்றலை அல்லது விஞ்ஞான ஆற்றலை அல்லது கண்டுபிடிப்பாற்றலை என்று அவர்களுடைய பன்முகத்திறமையை, அவரவர்களுக்கே உரிய துறை சார்ந்த பன்முகத்தன்மையை வளர்த்துக் கொள்கிற ஒரு ஊடகமாக, ஒரு கருவியாக இணையத்தை செல்பேசி வழியாக பயன்படுத்துகிற ஒரு பயிற்சியை நாம் உணர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கென்று ஒரு சிறப்பு கவனம் கொடுப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை தேவைப்பட்டால் இணைய வழியாக கற்கக்கூடியதற்கென்று ஒரு பாடத்திட்டத்தை கூட உருவாக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் இணைய வழியில் கற்பதற்கென்று ஒரு 5 அலகுகள் ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் வைப்போம். 5 அலகுகள், 5 யூனிட்ஸ் இருக்கும். அதுல ஒரு யூனிட் இணைய வழியில் அந்த குறிப்பிட்ட பாடத்தை தானே கற்று எழுத வைப்பது, தானே கற்று பயிற்சி எடுப்பது, எழுதியதை அவர் மீண்டும் ஆசிரியர்கள் பார்ப்பது, அப்படிங்கிற ஒரு செய்முறை பயிற்சி பாடத்திட்டமாக இந்த இணைய வழியை பயன்படுத்தி செய்ய முடியும். நான் இந்த இணைய வழி இல்லாம மொழி ஆளுமையியல் செய்முறை பயிற்சி பாடத்திட்டத்தை முன்வைத்து என்று ஒரு செய்முறை பயிற்சி, எப்படி அறிவியலுக்கு செய்முறை பயிற்சியும் ரெக்கார்டு இருக்குல்ல, ஆவணம், ரெக்கார்டு நோட்டு, அதுபோல பதிவு குறிப்பேடு வைத்து அந்த பதிவு குறிப்பேட்டில் மாணவர்களை எழுத வைத்து திருத்தி தமிழாசிரியர்கள் அவர்களுடைய படைப்பாற்றலையும் விடையின்றி எழுதுகிற மொழி ஆளுமையையும் வளர்க்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை நான் 2007 திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் இருந்தபோது எழுதினேன். அது அரிமா நோக்கு என்கிற பன்னாட்டு இதழில்
ஆசிரியராக இருந்த அந்த இதழுடைய ஆசிரியராக இருந்த கவிஞர் ஈரோடு தமிழன் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டு அவர்கள் அந்த கட்டுரை வெகுவாக பாராட்டினார்கள். அது கல்விப்புல பயன்பாட்டிற்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடத்திட்ட படைப்பு. என்னுடைய தமிழ் ஆய்வு கொடை அப்படின்னா, அல்லது தமிழ் பாடத்திட்டத்திற்கு ஒரு கொடை என்று சொன்னால் அது ஒன்று இருக்கு. அதை நூலாக வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை செய்வதற்கு என்னுடைய காலம் இடம் கொடுக்கும்போது நான் அதை செய்து கொடுப்பேன். நிச்சயமா. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து கல்வித்துறையில் தொடர்ந்து பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க, உங்களுடைய அனுபவம் பெரியது. இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக எல்லா அனுபவத்தையும் முழுமையாக நம்ம பதிவு செய்கிறது கஷ்டம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலமாக உங்களுடைய அனுபவங்களை நம்ம பதிவு செய்வோம். உங்களுடைய 25 ஆண்டுகால அனுபவங்கள் சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய கல்வி சிறப்படைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி எனது கருத்துக்களை இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஊடகமாக செயல்பட்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய கவிஞர் ஹிதாயத்துல்லா ஐயாவிற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. 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 வணக்கம்.